மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவசம்பு பரிமேலழகர். முதலில் இலங்கை செய்திகள். மன்னார், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு நாகமுத்து பிரதீபராஜா விடுத்த எச்சரிக்கை. மன்னார், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் தாழ்நில பகுதியில் உள்ள மக்கள் வெள்ள அபாயம் தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் எனவும், குறிப்பாக குளங்களின் கீழ்ப்பகுதிகளில் உள்ள மக்கள் மிக அவதானமாக இருப்பது அவசியம் என்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா எதிர்ப்பு கூறியுள்ளார். இன்று புதன்கிழமை காலை 7 மணிக்கு சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா வானிலை குறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில், இலங்கையின் தென்கிழக்கே நிலவும் காற்று சுழற்சி மற்றும் தென்மேற்கு பகுதி நிலவும் வளிமண்டல தளம்பல் நிலை காரணமாக தற்போது கிடைத்து வரும் மழை எதிர்வரும் 12/12/2025 வரை தொடரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு மாகாணத்தின் பல இடங்களிலும் கடந்த 18 மணித்தியாலங்களுக்கு மேலாக மழை கிடைத்து வருகின்றது. தொடர்ந்தும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. குளங்கள் பலவும் வான் பாய்கின்றன. ஆறுகளும் அவற்றின் கொள்ளளவை எட்டியுள்ளன. ஆகவே மன்னார், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் தாழ்நில பகுதியில் உள்ள மக்கள் வெள்ள அபாயம் தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம். குறிப்பாக குளங்களின் கீழ்ப்பகுதிகளில் உள்ள மக்கள் மிக அவதானமாக இருப்பது அவசியம். குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு தொடர்ந்து சில மணி நேரங்களுக்கு கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. ஆகவே யாழ்ப்பாண மாவட்டத்தின் நகரை அண்மித்த தாழ்நில பகுதி மக்கள் மற்றும் ஏனைய தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்களும் அவதானமாக இருப்பது சிறந்தது. வெள்ள நிலைமைகளை அவதானித்து முன்கூட்டியே பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வது சிறந்தது. மன்னார் மாவட்டத்திற்கு நீர் கொண்டு வரும் பாலியாறு, பரங்கியாறு போன்றவற்றின் நீரேந்து பிரதேசங்களில் மழை கிடைத்து வருகின்றது. இப்பகுதிகளில் உள்ள மக்களும் அவதானமாக இருப்பது முக்கியமாக அவசியம். கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளும் இன்றும் கனமழையை பெறும் வாய்ப்புள்ளதோடு நாளை மறுதினம் வரை இந்த மழை தொடரும். மத்திய, தென், ஊவா, சப்ரகமுவ மாகாணங்களிலும் மழை தொடர்ந்து கிடைக்கும் வாய்ப்புள்ளது. எனவே இப்பகுதிகளில் உள்ள மக்கள் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் என நாகமுத்து பிரதீபராஜா மேலும் குறிப்பிட்டுள்ளார். அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்களே கொழும்பு நகரம் வெள்ளத்தில் மூழ்கியதற்கு முக்கிய காரணம், பிரதமர் தெரிவிப்பு. தனிப்பட்ட அரசியல் நலன்களுக்காக மேற்கொள்ளப்படும் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்களே கொழும்பு நகரம் வெள்ளத்தில் மூழ்கியதற்கு முக்கிய காரணம் என பிரதம மந்திரி தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ குழுவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் ஹரணி அமரசூரிய இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கொழும்பு மாவட்டத்தில் வெள்ள கட்டுப்பாட்டுக்கான பொதுவான திட்டத்தை முன்வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். சரியான திட்டமிடல் இல்லாமல் அரசியல் நிகழ்ச்சி நிரல்களின் அடிப்படையில், குறிப்பாக தனிப்பட்ட அரசியல் நிகழ்ச்சி நிரல்களின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவுகளால் கொழும்பு மாவட்ட மக்கள் இத்தகைய ஆபத்தான சூழ்நிலையை எதிர்கொண்டுள்ளனர். ஆகையினால் ஜனாதிபதி முன்வைத்தபடி இனிமேல் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்கள் மற்றும் ஆபத்தான பகுதிகளில் இதுபோன்ற சூழ்நிலைகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்பதை உறுதிப்படுத்தியுள்ளோம். கொழும்பு மாவட்டத்தில் அபிவிருத்தி என்ற பெயரில் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்கள் மற்றும் குடியிருப்புகள் கட்டப்படுவதை எந்த மதிப்பீடும் இல்லாமல் அனுமதிக்க முடியாது. எனவே கொழும்பு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் கொழும்பு மக்களின் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக வெள்ளம் மாறும் சூழ்நிலையை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதற்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் பேசியுள்ளோம். அதன்படி அனைத்து நிறுவனங்களும் ஒன்றிணைந்து கொழும்பு மாவட்டத்தில் வெள்ள கட்டுப்பாட்டுக்கான பொதுவான திட்டத்தை முன்வைத்து அதற்கேற்ப செயல்பட வேண்டும் என்று முன்மொழிந்துள்ளோம் என பிரதம மந்திரி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். சர்வதேச ஆதரவுடன் நாங்கள் மீண்டும் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறோமா? வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கமம் கேள்வி. காணாமல் ஆக்கப்பட்ட தங்களின் உறவுகளை தேடி வந்த பெற்றோர் கிட்டத்தட்ட 500 பெற்றோர்களும் உறவினர்களும் பதில்களோ நீதியோ பெறாமல் இறந்துள்ளனர். இந்த எண்ணிக்கை சமீபத்திய டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு நெருக்கமானது. ஆயினும் எங்கள் இறப்புகளுக்கு எந்த நாடும் துக்கப்படவோ அக்கறைப்படவோ இல்லை.
இதனை சர்வதேச சமூகம் ஏன் கருத்தில் எடுக்க தவறிவிட்டது என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கம் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையிடம் கேள்வி எழுப்பியுள்ளது. சர்வதேச மனித உரிமைகள் தினத்தில் எமக்கான தேவை குறித்த வெளிப்படுத்தல் என்னும் தலைப்பில் வெளியிட்ட அறிக்கையில் மேலும் குறிப்பிடுகையில், இன்று சர்வதேச மனித உரிமைகள் தினம். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் பெற்றோர்களும் அன்புக்குரியவர்களுமான நாங்கள் எங்கள் குடும்ப உறுப்பினர்களை தேடி 16 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருகின்றோம். எங்கள் போராட்டம் பதில்களோ அன்று நீதியோ இல்லாமல் தொடர்கின்றது. எங்கள் அன்புக்குரியவர்களின் நிலை என்ன என்று தெரியாமல் வாழ்க்கை தாங்க முடியாத அளவு துயரமாக உள்ளது. சரணடைந்தவர்களின் விசாரணைக்கு பிறகு விடுவிக்கப்படுவார்கள் என்ற பொய்யான வாக்குறுதி அளித்து அதை நம்பி தாமாகவே சரணடைந்த 29 குழந்தைகள் உட்பட குடும்பமாக சரணடைந்தவர்களும் உறவுகளால் கையளிக்கப்பட்டவர்களும் இலங்கை அரசாங்கத்தால் வலிந்து காணாமலாக்கப்பட்டார்கள். அந்த நாள் முதல் எங்கள் வலி மற்றும் போராட்டம் நின்ற பாடில்லை. 16 ஆண்டுகளுக்கு மேலாக நீதிக்காக போராடும் எம்மை பொறுத்தவரை இந்த ஆண்டின் மனித உரிமைகள் தினத்தின் கருப்பொருளாக இந்த குற்றங்களுக்கான பொறுப்பேற்பே உள்ளது. அதிகாரத்துக்கு வரும் ஒவ்வொரு அரசாங்கமும் உள்நாட்டு பொறிமுறைகள் மூலம் நீதியை வழங்கும் என்று கூறி சர்வதேச சமூகத்திற்கு முன் தன்னை ஒரு மீட்பராக முன்வைக்கின்றது. ஆயினும் ஒவ்வொரு முறையும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் கோப்பை மூடுவதற்கும் முன்னேற்றம் என்ற மாயையை உருவாக்குவதற்கும் செயல்திறனற்ற பொறிமுறைகள் அல்லது குறுக்கு வழிகளை அறிமுகப்படுத்துகின்றனர். சர்வதேச ஆதரவுடன் நாங்கள் மீண்டும் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என தெரிவித்துள்ளனர். டிட்வா சூறாவளி நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக 1893 மில்லியன் நிதியுதவி பெறப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட பேரழிவை தொடர்ந்து நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக 1893 மில்லியன் ரூபாய் நிதியுதவி பெறப்பட்டுள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சின் செயலாளர் டாக்டர் ஹர்ஷன் சூரியபெரும தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட வணிகங்கள் மற்றும் சொத்து உரிமையாளர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான ஒரு பொறிமுறையை உருவாக்குவதற்காக அனைத்து காப்பீட்டு நிறுவனங்களின் தலைவர்களும் கலந்து கொண்ட கூட்டத்தை இலங்கை காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையம் சமீபத்தில் கூடியதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சூறாவளியால் ஏற்பட்ட சேதமடைந்த வணிகங்கள், சொத்துக்கள் மற்றும் உயிரிழப்புகளுக்கு உடனடி இழப்பீடு வழங்கும் செயல்முறையை அனைத்து காப்பீட்டு நிறுவனங்களும் ஏற்கனவே தொடங்கியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேவையான தகவல்களை சேகரித்து சரிபார்த்த பின்னர் விரிவான சொத்து சேதத்திற்கான இழப்பீடு வழங்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு புதிய துணைவேந்தர் தெரிவில் பேராசிரியர் தி வேல் நம்பி முன்னிலை. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு புதிய துணைவேந்தர் தெரிவில் உயர் பட்ட படிப்புகள் பீடாதிபதி பேராசிரியர் தீனா வேல் நம்பி முன்னிலை வகித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு புதிய துணைவேந்தரை ஜனாதிபதி தெரிவு செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் புதிய துணைவேந்தர் பதவிக்கு உயர் பட்ட படிப்புகள் பீடாதிபதி பேராசிரியர் தீனா வேல் நம்பி, மருத்துவ பீடாதிபதி பேராசிரியர் ஆர் சுரேந்திர ரகுராமன், கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் சீனா ரகுராம், விஞ்ஞான பீடாதிபதி பேராசிரியர் பூனா ரவிராஜன், விவசாய முன்னாள் பீடாதிபதி பேராசிரியர் கூனா மிகுந்தன், விஞ்ஞான முன்னாள் பீடாதிபதி பேராசிரியர் ஜே பிரின்ஸ் ஜெயதேவன் ஆகிய 6 பேர் போட்டியிடுகின்றனர். மேற்குறிப்பிட்ட 6 பேரில் 3 தெரிவு செய்வதற்கான விசேட பேரவை கூட்டம் இன்று இடம்பெற்றது. இந்த நிலையில் ஒவ்வொரு விண்ணப்பதாரரும் பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் சிரேஷ்ட பேராசிரியர் திருநாவுக்கரசு வேல்நம்பி முதலிடத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். விவசாய முன்னாள் பீடாதிபதி பேராசிரியர் கூனா மிகுந்தன் 2வது நிலையையும், மருத்துவ பீடாதிபதி பேராசிரியர் ஆர் சுரேந்திர ரகுமாரன் 3வது நிலையையும் பெற்றுக் கொண்டுள்ளனர். பல்கலைக்கழக மானியங்கள் சுற்று அறிக்கையின்படி பேரவையால் தெரிவு செய்யப்பட்ட முதல் 3 விண்ணப்பதாரர்களின் விவரங்களை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு மற்றும் கல்வி அமைச்சு ஆகியவற்றின் ஊடாக ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்படும். இதன் அடிப்படையில் ஜனாதிபதிக்கு இருக்கும் அதிகாரத்தின் அடிப்படையில் பேரவையால் முன்மொழியப்பட்ட 3 ஒருவரை ஜனாதிபதி தெரிவு செய்து துணை வேந்தராக நியமனம் செய்வார். இலங்கையின் மொத்த நிலப்பரப்பில் 20% நீரால் மூழ்கியுள்ளது. ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் அறிக்கை. 25 மாவட்டங்களை பாதிக்கும் வகையில் இலங்கையை தாக்கிய டிட்வா புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக
ஏற்பட்ட சேதங்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் புதிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதற்கமைய அவர்களது புதிய புவியியல் பகுப்பாய்வின்படி புயலால் ஏற்பட்ட வெள்ள நீர் 1.1 மில்லியன் ஹெக்டேருக்கும் அதிகமான நிலப்பரப்பை பாதித்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இதன்படி நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் 20% அல்லது 1/5 நீரால் மூழ்கியுள்ளதுடன் வீடுகள், உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கு குறிப்பிடத்தக்க சேதங்கள் ஏற்பட்டுள்ளமையும் இதில் தெரிய வந்துள்ளது. இதற்கிடையில் டித்வா சூறாவளி காரணமாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 2.3 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் அரைவாசிக்கும் மேற்பட்டோர் பெண்கள் எனவும் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் தெரிவித்துள்ளது. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு எதிராக தீவிரமடையும் மனு தாக்கல்கள், உச்ச நீதிமன்றம் அதிருப்தி. SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு எதிராக மாநில அரசுகள் வரிசையாக மனுக்களை தாக்கல் செய்வது வேதனை அளிப்பதாக உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. இந்த விடயத்தில் அரசியல் கட்சிகள் விளம்பரம் தேடுவதாகவும் விமர்சித்துள்ளது. பீகாரில் கடந்த மாதம் சட்டசபை தேர்தல் நடந்த நிலையில் அதற்கு முன்னதாக SIR பணிகளை தேர்தல் கமிஷன் மேற்கொண்டுள்ளது. இதற்கு இண்டி கூட்டணியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள தமிழகம், கேரளா, மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம் உட்பட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் SIR பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தில் இருந்து திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. பெரும்பாலானோர் தாக்கல் செய்த மனுக்களில் தனித்துவமான பிரச்சனை இருப்பது தெரிய வருகின்றது. இந்த விவகாரத்தை அனைவரும் தீவிர அரசியலாக்க முயல்கின்றனர். மேலும் மேலும் மனுக்களை தாக்கல் செய்து இந்த விவகாரத்தை அரசியலாக்கி கொண்டே இருக்கின்றார்கள். தொடர்ந்து மனுக்கள் தாக்கல் செய்யப்படுவதால் SIR விவகாரத்தில் மாநில வாரியாக விசாரணை நடத்த அமர்வு முடிவு செய்துள்ளது. அதிமுக பாஜக கூட்டணியில் EPSக்கு முழு அதிகாரம். சென்னை வானகரம் ஸ்ரீவாரு வெங்கடாசலபதி மண்டபத்தில் அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டங்கள் தொடங்கின. கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், சார்பு அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். இந்த கூட்டத்தின் போது 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் கூட்டணி அமைப்பு தொடர்பான அனைத்து முடிவுகளையும் எடுக்க பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. கூட்டணியில் யாரை சேர்ப்பது, யாருடன் இணைவது உள்ளிட்ட விடயங்களில் EPS முழு பொறுப்புடன் முடிவு செய்யலாம் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் பெரும்பாலானவை திமுக அரசை கண்டிக்கும் வகையில் இருந்தன. நீட் தீர்வு, கல்விக் கடன் ரத்து, பழைய ஓய்வூதிய திட்டம் மீட்பு, 100 நாள் வேலை 150 உயர்த்துவது போன்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என திமுக மீது கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை காலத்தில் மக்களை காக்க தவறிவிட்டதாக அரசை விமர்சிக்கும் தீர்மானமும், கோவை, மதுரை மெட்ரோ திட்டத்துக்கு திமுக அரசு முறையான தரவுகளுடன் விண்ணப்பிக்காதது குறித்த குற்றச்சாட்டு எல்லோருக்கும் எல்லாம் என ஆசை காட்டி பொது ஜனங்களை ஏமாற்றி வருவதாக திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் தீர்மானமும், கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்க வேண்டும் என தீர்மானம், சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியலான ISIR வரவேற்ற திமுக பொதுக்குழுவில் தீர்மானமும், 2026 ஆண்டு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவோம் என சூளுரைத்து தீர்மானமும், கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 பேருக்கும் இரங்கல் தெரிவித்து தீர்மானமும், DPG
டிஜிபி பதவியை கூட திமுக அரசு நிரப்ப முடியாமல் இருப்பதாகவும் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முறையாக இல்லை எனவும் கூறி தீர்மானங்கள், திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் உள்ளிட்ட 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். வடக்கு லண்டன் பகுதியில் இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதல், 15 வயது சிறுவன் பலி. வடக்கு லண்டன் பகுதியில் இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதலில் 15 வயதான சிறுவன் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இஸ்லிங்டனில் உள்ள பாடசாலை ஒன்றுக்கு அருகில் வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதான சந்தேக நபர் தலைமறைவாக இருப்பதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். நேற்று செவ்வாய்க்கிழமை அன்று மதியம் 1 மணியளவில் வடக்கு லண்டனில் உள்ள வெஸ்ட்போர்ன் வீதியில் கத்திக்குத்து சம்பவம் நடந்ததாக தகவல் கிடைத்ததை அடுத்து மெட்ரோபாலிட்டன் போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். இஸ்லிங்டனில் உள்ள செயின்ட் மேரி மாக்டிலின் பாடசாலைக்கு அருகில் இந்த கத்திக்குத்து சம்பவம் நடந்துள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து அதிகாரிகள் அவசர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். சம்பவத்தை பார்த்தவர்கள் அல்லது ஏதேனும் தகவல் தெரிந்தவர்கள் தயவு செய்து எங்களை தொடர்பு கொள்ளுமாறு விசாரணைகளை முன்னெடுத்துள்ள தலைமை கண்காணிப்பாளர் ஜேசன் ஸ்டீவன் தெரிவித்துள்ளார். 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடையை மீறும் நிறுவனங்களுக்கு 297 கோடி வரை அபராதம். 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதித்த முதல் நாடாக ஆஸ்திரேலியா பதிவாகியுள்ளது. அங்கு தற்போது நள்ளிரவை கடந்துள்ள நிலையில் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடை அமலுக்கு வந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்ட 5 மில்லியன் குழந்தைகளும் 10 முதல் 15 வயதுக்குட்பட்ட 1 மில்லியன் குழந்தைகளும் உள்ளனர். சமூக ஊடகங்களின் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் குழந்தைகளின் மனம், உடல் நலம் பாதிக்கப்படுவதாக ஆஸ்திரேலிய பிரதம மந்திரி அந்தோனி அல்பனீஸ் கவலையை தெரிவித்துள்ளார். இதை தடுக்க இணையவழி பாதுகாப்பு திருத்தச் சட்டம் கடந்த வருடம் கொண்டு வரப்பட்டிருந்தது. இந்த சட்டத்தின்படி 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், எக்ஸ், யூடியூப், ஸ்னாப்ஷாட் போன்ற சமூக ஊடகங்களில் கணக்குகளை ஆரம்பிக்கவோ பயன்படுத்தவோ முடியாது. 16 வயதுக்கு உட்பட்டவர்களின் சமூக ஊடக கணக்குகளை நீக்க டிக்டாக், எக்ஸ், மெட்ரோ ஆகிய நிறுவனங்களுக்கு உத்தரவிட்ட ஆஸ்திரேலிய அரசாங்கம் புதிய கணக்கு ஆரம்பிப்போரின் வயதை சரிபார்க்கும் தொழில்நுட்பத்தை உருவாக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தடையை மீறும் நிறுவனங்களுக்கு 297 கோடி வரை அபராதம் விதிக்கப்படும் என ஆஸ்திரேலிய அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.